ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஆண்டு துவக்க விழா. உண்மையிலே இன்னைக்கு நடந்ததை பற்றி வச்சுக்கோங்களேன், பாதி பேருக்கு வந்து இன்னைக்கு பாதி கட்சிகள் இன்னைக்கு நிறைவிலானே சொல்லலாம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு இந்த 2ஆம் ஆண்டு விழா இருந்தது. ஷார்ட் டைம் தான், அவங்க சொன்ன டைம் கரெக்டாக வந்தாங்க. கரெக்டாக 5 மினிட்ஸ் தான் பேசினாரு. பேசின பேச்செல்லாம் ஒன்றுமே நச்சுன்னு ஒன்று இருந்தது. அதான் சொல்லல, இவங்க சொல்லியிருக்க மாதிரி பிரசாந்த் கிஷோர் சொன்னாங்க 3 சி. அந்த 3 சி என்ன நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், நீங்களே கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. அவர் என்ன சொன்ன 3 சி, அந்த 3 சியை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோன்னா ஒவ்வொரு உறுப்பினருமே 10 பேர் சேர்க்க சொல்லியிருக்காங்க. 10 பேர் இல்லை, 100 பேர் சேர்ப்பாங்க. அடுத்த 100 நாளில் அவர் சொன்ன 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பல கோடி மெம்பர் உறுப்பினர் ஆவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியில் உறுப்பினர் ஆகுது ஒன்றும் கிடையாது. ஃபோன் நம்பர் எடுத்து மிஸ்ட் கால் கொடுத்த உறுப்பினர் ஆகலாம். மிஸ்ட் கால் கொடுக்கலாம் ஒரு மேட்டரா, உங்கள் ஃபோனை வாங்கி மிஸ்ட் கால் கொடுக்குறாங்க. அப்போ இந்த ரோட்டில் சிம் கார்டு வாங்கிக்கிறாங்க, 4 சிம் கார்டு வாங்கிக்கிறாங்க. போட்டு மிஸ்ட் காலை கொடுத்து எங்கள் கட்சியில் இத்தனை கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு படம் தான் காமிக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் ஓட்டர் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணி தான் நீங்கள் வந்து உறுப்பினர் ஆக முடியும். அப்படிங்கும்போது இங்கே எந்த வித டூப்ளிகேட்டுமே கிடையாது, எல்லாமே ப்ராப்பர் மெம்பர்ஸ். ஸோ இன்னும் இறங்கி வேலை பார்க்கும்போது இன்னும் அடுத்த 100 நாளில் இன்னும் பல கோடி உறுப்பினர்களுடன் தமிழக வெற்றி கழகம் 2026 ஆட்சி வெல்வது உறுதி உறுதி உறுதி. அதாவது தமிழகத்தில் சாமானியர்களுக்கும் எளிமையானவர்களுக்கும் ஒரு கட்சியாக மக்களுக்கானவனாக நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் தளபதி அவர்கள் முன்னெடுத்த ஒரு காரியம்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உருவாக்கம். இன்றைக்கி அந்த கட்சி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக 2ஆம் ஆண்டில் அடி எடுத்து வச்சுருக்குது. இன்றைக்கி தொண்டர்கள் மத்தியில் 2 மடங்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி இருக்குது இந்த நிகழ்வு அப்படின்றது தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு முதலாளிகளும் பண்ணையார்களும் ஆளக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவனுக்கு மத்தியில் சாமானியனை நான் ஒரு மாவட்ட செயலாளர்களை நான் இங்கே களமிறக்கியிருக்கிறேன். நாங்கள் எளியவர்கள் வீட்டு பிள்ளைகள், ஆம் நாங்கள் எளியவர்களுக்கானவர்கள் தான், இந்த எளிய மக்களுக்கான பிள்ளைகள் தான் நான்றதை மிக மாநாட்டில் மிக பிரகடனப்படுத்தியிருக்காரு. ஆதவர்ஜுனாவுடைய அவர்கள் ஸ்பீச் வந்து எப்பவுமே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும். அதே போல் இன்றைக்குமே வந்து ஆதவர்ஜுனாவுடைய பேச்சு வந்து தான் வந்து மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிகளால் வெட்டப்பட்டதும் இங்கே ஒட்டப்பட்டதையும் அவர் வந்து எங்கள் நிகழ்வாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல தளபதி அவர்கள் கரம் கொடுத்திருக்கிறாரு, அரவணைச்சிருக்கிறாரு, அழகு பார்த்துருக்கிறாருன்றதையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்போவும் தமிழகத்தில் ஆளக்கூடிய அரசாங்கம் மத்திய ஒன்றிய அரசாங்கத்தையும் சாடி இருக்கிறாரு, கடுமையாக சாடி இருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய விலைவாசி ஏற்றத்தையும் பதிவு செஞ்சிருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சி வெடிக்கும். அது அந்த புரட்சி 2026க்கானதாக தான் இருக்கும். இதே போன்ற ஒரு மன்னராட்சி சூழல்கள் ஏற்பட்டால் அது மக்கள் புரட்சியாக தான் மாறுன்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப எழுச்சி மிகுந்த ஒரு விழாவாக இருந்தது. ஏற்கனவே எங்களுடைய தொண்டர்கள் வந்து கடந்த ஓராண்டாக சோர்வு இல்லாமல் உழைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த தொண்டர்களை மேலும் உற்சாகப்படுத்துகிற மாதிரி இன்னைக்கு எங்களுடைய தலைவருடைய உரை அமைந்திருந்தது. அதோட இந்த விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினருடைய உரையும் மிகுந்த ஒரு அர்த்தபூர்வமாக அரசியல் பூர்வமாக இருந்தது. திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக இங்கு வரவில்லை. அவர் பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை வாழ்த்த வருகின்ற ஒரு அரசியல்வாதி. அதோடு எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதியினுடைய நண்பராகவும் அவருக்கு உரிய ஆலோசனை கூறக்கூடிய ஒரு அறிஞராகவும் இங்கே வந்திருக்கிறார். எனவே இவர் வந்து தேர்தல் வியூக ஒரு வடிவமைப்பாளராக இன்னைக்கு வரல. தமிழ்நாட்டினுடைய சமகால அரசியல் சூழலில் அரசியல் மைய புள்ளியாக திகழ்பவர் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள். எங்கள் தளபதி உதிர்க்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு நுண் அரசியலை பேசக்கூடியதாக இருக்கும். ஒரு ஆழ்ந்த அரசியல் புரிதலோடு இன்னும் ஒரு வார காலத்திற்கு தமிழ்நாட்டினுடைய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் 2ஆம் கட்ட தலைவர்களும் எங்களுடைய தலைவரை பற்றியே பேசக்கூடிய வகையில் அது இருக்கும். 2026 நடக்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் பெற வேண்டும். அந்த பெறுவதற்கான வியூகங்களை இன்றைக்கு எங்களுடைய தளபதி இந்த இடத்துல அறிவித்திருக்கிறார். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பூத் கமிட்டியை அமைக்கணும், அவர்களுக்கு வந்து தனியாக ஒரு கூட்டத்தை நடத்தணும்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊழல்வாத மன்னராட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் நம்முடைய செயல்பாடு இருக்கணும்னு சொல்லி எங்களுடைய தளபதியினுடைய உரை இருந்தது. தளபதியோட ஸ்பீச் பார்த்துருப்பீங்க, அதில் ரொம்ப ரொம்ப கவர்ந்த விஷயம், உங்களை இன்ஸ்பயர் பண்ண விஷயம் ரொம்ப நீ ஜாலியாக பேசிட்டு இருந்தேன் அண்ணன். ஃபஸ்ட்டு அது ரொம்ப அழுத்தோடு ஓடிக்கிறவர், ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் ஃப்ரீயாக கொஞ்சம் ஜாலியாக இருந்தார். நான் பார்த்தேன் சில் ப்ரோ அப்படின்ற ஜாலியாக பேசியிருந்தாங்க. இதுக்கடுத்து என்னென்னா இந்த பூத்தியாச்சன் போடுறதை பற்றி பேசியிருந்தாங்க. அது எங்களுக்கு வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். ரைட் அண்ணன் நான் வந்து இந்த வேலையை வேகப்படுத்த சொல்கிறாங்க, நம்ம அப்போயே இந்த களை பண்ணி நாளைக்கு வந்து அந்த வேலையை ஆரம்பிச்சுடுறாங்க. அண்ணன் நினச்சிக்காரு
எப்போ வேணாலும் மாணவன் அப்படின்னு இருக்காரு. வைக்கிறதுக்குள்ளாட்டி வேகமாக முடிச்சு அண்ணன் ஒப்படைச்சிடுவாங்க. நீங்க முன்னாடி பேசுன வீடியோலாம் எடுத்து இப்போ போடுறாங்க, அதெல்லாம் பார்த்தீங்களா? பார்த்துட்டு இருக்கோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். அதாவது என் எதிரி நேர்காண போகணும் சரிங்களா, அது 5 வருஷம் முன்னாடி பேசுறது இன்னைக்கு எடுத்து போகிறாங்க. இதுக்கு அச்சப்பட்ட வேலைக்கு நீ நிறைய நான் பதில் நான் யாரும் அவனை சொல்கிறேன். நம்ம அதில் இப்போ அச்சப்பட்டையும் கிடையாது. இது மிரட்டல தோண்டி சொல்லுவா, கருத்து ரீதியாக என்ன மோதுவா, நீ நான் பேசி பார்ப்போம், உன் கட்சி நீ வச்சு பேசு, என் கட்சி நான் பேசுகிறேன். இது முழுக்க திமுக செஞ்ச வேலை எனக்கு எல்லாமே தெரியும். நான் திமுக தம்பியில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிப்பாங்க, இல்லை இந்த வீடியோ பழைய வீடியோ கமெண்ட் பண்ணிப்பாங்க, அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பார்த்துக்கலாம் பிரதர், எல்லாத்தையும் எவ்வளோ இதெல்லாம் சும்மா சப்ப மேட்ரு. இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் ரீல்ஸ் போடுறீங்க, சோஷியல் மீடியாவில் தான் இருக்கீங்க, கிரவுண்டில் உங்களுக்கு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்து ஒரு பார்த்து பாருங்கள். அப்புறம் ஏன் எங்கள் ஊரில் எங்கள் மேலே ஓயாம கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். கிரவுண்ட் ஒர்க் பார்க்க ஏன் கேஸ் போடணும்? நான் வீட்டுக்கு வந்து எங்களை போய் கேஸ் போட முடியுமா? தொடர்ந்து வழக்கு 5 பேர் 10 பேர் போட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா. அது காரணம் என்னன்னா, கிரவுண்ட் ஒர்க் போகிறதையும் பிரச்சனைங்க. நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனை மக்களை பிரச்சனை தொடர்ந்தையும் போகிறேன், நிறைய கேஸ் போடுறதையும் போகிறீங்க சரிங்களா. எல்லாத்தையும் சந்திக்கிட்டே போகிறோம். நாங்கள் வழக்கறிஞர் தனியாக வச்சுக்கோமே, அதை வச்சு நாங்கள் பார்க்குற வேலையை பார்ப்போமே. காலம் காட்சி மாறும்ல, அப்போ என்ன நடக்கும்? லெஃப்ட் பாண்டியே அந்த பேர் நான் இடது கை பழக்கம், அதனால் அப்படி பழக்கம் இடது கை பழக்கம். அதனால தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழகத்தோட ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக எமர்ஜ் ஆகும். இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து தமிழகத்தில் நடத்திய திமுக மன்னராட்சியை வீழ்த்துவதற்கான ஒரு கவுண்டவுன் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னைக்கு திமுக மன்னராட்சி மிக விரைவில் வீழ்த்தப்படும். அதற்கான அனைத்து அஜெண்டாஸும் ரெடி. ஸோ மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு தளபதி தலைமையில், வெற்றி தலைவரின் தலைமையில் ஒரு ஜனநாயக ஆட்சி தமிழகத்தில் மலரும். அதற்கான முன்னெடுப்புகள் வரும் காலங்களில் அடுத்த 62 வாரங்களாக தளபதி அவர்கள் முன்னெடுப்பார். தொண்டர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு? கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ எந்தூஸ்டாத்துக்கு இருக்குன்ட்டு. திமுக போல் சாராய ஆலை நடத்தி அதில் வர பணத்தில் கூட்டம் கூட்டாமல் மக்களை தன்னெழுச்சியாக கூட்டக்கூடிய ஒரே தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். வரும் காலங்களில் ஒரு ஜனநாயக புரட்சியை 67 ஏற்படுத்தியது போல, 77 புரட்சி தலைவர் ஏற்படுத்தியது போல ஒரு ஜனநாயக புரட்சியை கழக தலைவர் வெற்றி தலைவர் தளபதி நிகழ்த்துவார். கூட இல்லை நீங்கள் பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தளபதி அவர்களை நேசித்து அவருடைய ரசிகராகி 30 ஆண்டுகள் ஆச்சு. சமூக பணிகளில் தளபதி அவர்களின் நற்பணியை மன்றத்திலிருந்து மக்கள் இயக்கம் வரையில் தொடர் பயணம் செய்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மேடையில் ஒரு வாய்ப்பு, அதுவும் ஓராண்டுகளை நிறைவு செய்து 2ஆம் ஆண்டில் வருகின்ற தலைவரை, மற்ற தலைவர்களை, அரசியல் தலைவர்களை பதவிக்காகவும் பணத்துக்காகவும் துதிபாடுகிறவர்கள் தான் நிறையா. ஆனால் உண்மையிலேயே அவரை துதித்து வாழ வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தொண்டனுக்கு கிடைத்த வாய்ப்பு பல மடங்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதனை வெளிப்படுத்திய விதம்தான் அந்த கவிதை. அதை அவர் பொறுமையாக கேட்டதுங்கிறது ரொம்ப 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 கொடுத்து வச்சது. தளபதியை பொறுத்தவரையும் சொல்லணும்னா, யாருக்கு என்ன தெரியுங்கிறதை அவர் தெரிந்து வைத்துக்கொண்டு யாருக்கு எதை எப்போ கொடுக்கணுங்கிறத கொடுக்குறாரு. ஆகவே இந்த நேரத்தில் தளபதி அவர்களுக்கும் இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு தந்த கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தளபதியை ரியாக்ட் பண்ணதோடு சரி, இன்னும் பேசலை. பொதுச் செயலாளர் சிறப்பாக கவிதை பண்ணினீங்க, கொடுத்த வாய்ப்பில் சிறப்பாக பண்ணீங்கன்னு வாழ்த்துக்கள் சொன்னார். அழகாக கவிதைகள் சொல்கிறீங்க, அவருக்கு ஒரு பாட்டு நம்ம எழுத முடியாமல் போச்சு அப்படின்ற வருத்தம் இருக்கா? லாஸ்ட் படம் வேற இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. இனிமே வேணும்னு நினச்சோன்னா, நான் கவிதையிலே சொன்ன மாதிரி என்னுடைய சொந்த முயற்சி மட்டும் இல்லை, எல்லோரையும் கலந்து தான் பண்ணேன். அதை போல் நம்ம எல்லாரையோடைய முயற்சியில் ஒரு பாடல் பண்ணி கழக பாடலாக அதை வெளியிட்டுட்டு போகிறோம். தளபதி திரையிலிருந்து தான் விலகுகிறாரே தவிர தரையில தான் நம்மளோட மக்களாக வர்றாரு. அதில் அவரை போற்றி புகழ வேண்டிய காரியங்கள் நிறைய ஆற்றப் போகிறார். அப்படிப்பட்ட காரியங்களை அவர் ஆற்றும் பொழுது அதையெல்லாம் புகழ்ந்து பாடி பாடலாக்கலாமே. நிறைய பாடல்கள் அவரோடது வந்து மக்களுக்கு ரொம்ப ஃபேமஸான பாட்டு இருக்கு. வரிகள் ரொம்ப அவருக்கு பொருத்தமாக அவருக்கிட்டே எழுதுன மாதிரி ஒரு வரி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? இன்னைக்கு அது எல்லாமே அப்படியே நடக்குது சினிமாவிலையா? சினிமாவில் முன்னாள் 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 வாடா அந்த பாடல் வாலி எழுதுனது. அதில் எல்லாமே ரொம்ப கருத்துள்ள பாடலாக இருக்கும். அவர் முன்னால் வரணும்னு அவருடைய தோழர்களையும் அழைத்து கொண்டு அவரும் முன்னால் வந்திருக்கிறாரு. இன்னும் தோழர்களை முன்னிலைக்கு கொண்டு வருவதற்காக உழைச்சிட்டு இருக்காரு. எப்படி இருந்தது இன்னைக்கு தளபதி விஜயோட ஸ்பீச்? ரொம்ப எனர்ஜிக்காக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ தான் கட்சி ஆரம்பித்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே 2ஆம் ஆண்டை வந்து
கடந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் இங்கே இருக்கிறது வந்து உணர முடியுது. ஸோ எல்லாரும் சொல்கிறது என்னென்னா தளபதி ரொம்ப குறைவாக பேசினார்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைவாக பேசினார் தான் நாங்கள் வந்து சொல்லுவோம். இந்த கூட்டத்துக்கு இவ்வளோ தான் சொல்ல முடியும்னு அவர் வந்து நினச்சிருக்கலாம். ரொம்ப பெருசாக பேச வேணாம்னு நினச்சேன்னா செயல்பாடுகளை பற்றி இதுக்கப்புறம் வரும் கூட்டங்களில் மண்டல மாநாடுகளில் வந்து நிச்சயமாக வந்து தெரிவிப்பாங்க. பிரசாந்த் கிஷோரோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அருமையாக வந்து பேசினார். அவர் ஏன் இங்கே வந்து வேலை செய்கிறன்றது ரொம்ப தெளிவாக வந்து சொன்னார். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸோ இவர் மனதுக்கு நெருக்கமான ஒரு லீடராக இருந்தாலும் ஒரு நண்பராக நான் வந்து உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்னென்னா ஒரு குற்றச்சாட்டும் சொல்லுவாங்க, அவர் வந்து ஜெயிக்கிற குதிரை பின்னாடி தான் போவாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அது இங்கே வந்து உடைப்பட்டிருக்கு. ஸோ பணத்துக்காக நான் வரல, ஒரு நட்புக்காகவும் மக்கள் வந்து இவரை ரொம்ப நேசிக்கிறாங்க, மக்கள் இங்கே வந்து விரும்புகிறாங்க, இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து தளபதி விஜய் அவர்களால் கொடுக்க முடியும்னு சொல்லி நம்புறனால தான் திரு பிரசாந்த் கிஷோர் வந்திருக்கார். அவர் மிகப்பெரிய ஒரு கூடுதல் பலம். அவரோட உரை வந்து மிகப்பெரிய ஒரு உரையாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அவர் வந்து தூண்டுதலாக என்ன சொல்கிறதுனா ஒருத்தர் 10 பேர் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்குறோம். ஜென்ரலாக சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் யாரும், ஏன்னா எங்கள் கட்சியிலேருந்து பேசினவங்களே இந்த இன்புட்லாம் சொல்ல. ஸோ இதுதான் அந்த சீனியாரிட்டி. ஏன் பிரசாந்த் கிஷோர்னு கேட்டவங்களுக்கு இதுதான் வந்து பதிலடியாக இருக்கும். ஸோ அது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இதுவாக தான் அமைஞ்சுது.